முதலில் ஒரு சொம்பு உருண்டு வந்து குருக்கள் வீட்டுக்கு எதிரே தெருவில் விழுந்தது. அதைத் தொடர்ந்து டம்ளர் டங் டங் என்று நொந்து கொண்டு தன் ஒளியை நிறுத்தி கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வேதாந்த் குருக்கள் ஒரு கணம் ஆடி போய்விட்டார். ஜாதகத்தை பிரித்து வைத்து கணித்து கொண்டிருந்தவரால் நடப்பது என்ன என்பதை கணிக்க இயலவில்லை. என்ன சாமி, பயந்துட்டீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. இது மாசத்துல 4 தடவை நடக்கிற கூத்து தான். நீங்க இங்கே குடி வந்து 1 வாரம் தானே ஆகுது. இது புதுசாதான் தெரியும். குருக்களிடம் ஜாதகம் பார்க்க வந்திருந்த முருகன் தான் சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். குருக்கள் யாருன்னு தெரியாதில்லையா? கோவிலுக்கு புதிதாக வந்திருக்கிற அர்ச்சகர் தான் வேதாந்த் குருக்கள். கோவில் தெருவிலேயே கோவிலுக்கு சொந்தமான வீடுகளில் ஒன்றை குருக்களுக்கு ஒதுக்கி இருந்தது நிர்வாகம் என்றுதான் சொல்ல வேண்டும். கோவிலின் 2 பக்கங்களிலும் கோவிலுக்கு சொந்தமான ஓட்டு வீடுகள் இருக்கின்றன. அதில் 3வது வீட்டில் குடிவந்திருக்கிறார் குருக்கள். அவர், அவரது மனைவி, ஒரு மகள் என்று 3 பேர்தான் குடும்பம். கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கிறார். சொம்பு டம்ளர் எல்லாம் ஏன் ரோட்டுக்கு வந்து விழுது? அவா யாரு என்று கேட்டார் குருக்கள். அவன் ஒரு குடிகாரன் சாமி. அவங்க அப்ப இந்த கோவில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த வீட்டை கொடுத்தாங்க. 40-50 வருஷமா இங்கே குடியிருக்கானுங்க. வெறும் 100 ரூபாய் வாடகையில பிரஸ்ஸே வேலை செய்யறான். பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வந்துட்டா வீட்டில் இருக்கிற சாமான் எல்லாம் ரோட்டுக்கு வந்துடும். கொஞ்ச நேரத்துல அவனோட சம்சாரம் வந்து எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு போவா. இது ரொம்ப வருஷமாவே நடந்துகிட்டு இருக்கிறது தான் சாமி என்று சொன்னான். அவன் என்ன மனுஷங்களோட சேர்த்தியா? சண்டைன்னு வந்துட்டா இப்படி எல்லாமா பண்ணுவான் என்று சொன்னார் அவர். இன்னும் என்ன நல்லமோ பண்ணுவான். அவனை யாரும் கண்டுகிறதே இல்லை என்று சொன்னார். குருக்கள் சிறிது நேரம் யோசிச்சுட்டே இருந்தார். பிறகு முருகனுடைய ஜாதகத்தை புரட்டினார். காகிதத்தில் எதையோ எழுதி கூட்டினார். வெற்றிலை பாக்கை எண்ணினார். அந்த கூட்டலையும் காகிதத்தில் குறித்து கொண்டார். கணக்கை சரிபார்த்து கொடுத்த பின்பு முருகனை பார்த்து, முருகா, நான் உன்னை சொல்றேன், செய்வியா என்று கேட்டார். சொல்லுங்க சாமி, கண்டிப்பா செய்யறேன் என்று சொன்னான். குருக்கள் சொன்னதை கேட்டு முருகன் சரி என்று தலையாட்டி கொண்டே எழுந்து நின்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். தெருமுனை திரும்பியதும் சொல்லி வைத்த மாதிரி பீடி புகைக்குள் முகத்தை மறைத்து கொண்டு குடிகாரன் வந்து கொண்டிருந்தான். அவனிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று முருகன் யோசிக்கும் முன்பே, என்னன்னே, நோட்டு புக்கும் கையுமா இந்த பக்கம் என்று ஆரம்பித்தான் ராமசாமி. குடிகாரனின் பெயர் அது. அடடே, ராமசாமியா, நல்லா இருக்கியாப்பா? பிரஸுக்கு போகலையா என்று கேட்டான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, லீவுனே என்று அவனும் பதில் சொன்னான். ஆமா இல்ல, அது ஒன்றும் இல்லை ராமசாமி. உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல புதுசா கோவில் குருக்கள் கூடி வந்திருக்காரு இல்லையா? அவர் ஜோசியம் நல்லா இருக்கிறபடியே சொல்றாருப்பா. அதான் போய் பார்த்துட்டு வர்றேன் என்று ஜாதக நோட்டை தூக்கி காட்டினான் முருகன் என்று தான் சொல்ல வேண்டும். அதெல்லாம் நடக்குதானே? சாஸ்திரம் பொய், சாவறது மெய்யின்னு தத்துவம் பேசினான் ராமசாமி. சொல்றேன்னு தப்பா நினைக்காத ராமசாமி. தேள்களோட வினைதான் நம்ம ஆட்டி படைக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா நடந்துக்கலாம் இல்லையா? சொல்றாங்களே, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு, அது மாதிரி என்று சொன்னான். சத்தமாக சிரித்தவாறே நடக்க எத்தனித்தான் ராமசாமி. ஒரு நிமிஷம் நில்லுப்பா, நீ ரொம்ப நல்லவன்தான். அப்படி இருந்தும் உனக்கு உன் பொண்டாட்டிக்கும் அடிக்கடி சண்டை வருதே, அது ஏன்? கோபப்படாத. அதுதான் கோள்கள் செய்யற வேலை. உங்க 2 பேரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் குருக்கள் கிட்ட காட்டு, அதுக்கு பரிகாரம் சொல்லுவார் என்று சொன்னான். முருகனை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, சரி பார்க்கிறேன் நகர்ந்தான் ராமசாமி என்று தான் சொல்ல வேண்டும். வீட்டிற்குள் நுழைந்தவன் தன் மனைவி தலைவிரி கோலமாக உட்கார்ந்து கொண்டிருப்பதை கவனித்தான். கன்னங்களில் கண்ணீர் கோலமிட்டு கொண்டிருந்தது. மனதின் ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் வலித்தது. தாழ்வாரத்தில் இருந்த மரநாற்காலியில் அமர்ந்து கொண்டான். அனிச்சையாக கை பீடியின் கழுத்தை பிடித்து இழுத்தது. கொளுத்தி கொண்டான். புகை ஆரிக்கல்களை நிரப்பி வெளியேறியது. எதையோ அவன் யோசிக்கலானான். ஒரு மனிதன் தீயவனாவதற்கு ஒரே ஒரு நிமிடம் போதும். அந்த நிமிடத்திலேயே அவன் தீய செயலை செய்துவிட முடிகிறது. பிறகு நிதானமாக யோசிக்கும் போதுதான் அவன் செய்த தவறே அவனுக்கு புரிகிறது. ஒரு நிமிடம் சிந்தித்திருந்தால்
நான் இந்த கொலையை செய்திருக்கவே மாட்டேன் என்று புலம்பும் கைதிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்திக்கும் போது நல்ல தீர்வு கிடைக்கும் அல்லவா? ராமசாமி தனக்குள் எதையோ பேசிக்கொண்டான். இருவரின் ஜாதகங்களையும் எடுத்துக்கொண்டு குருக்கள் வீட்டிற்கு புறப்பட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். சாமி, சாமி என்று சொன்னான். யாரது? குரலை மட்டுமே வாசலுக்கு அனுப்பினார் குருக்கள். நான் எதிர்த்த வீட்டு ராமசாமி வந்திருக்கேன் சாமி என்று சொன்னான். குருக்கள் ஒரு நொடி ஆச்சரியப்பட்டார். குடிகாரன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா இவன் சாதுவாட்டும் சாமிங்கிறானே, எப்படியோ இவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும் பகவானே. எழுந்து நடைக்கு வந்தார். என்ன விஷயம்? உட்காருங்கோ என்று சொன்னார். ஜாதகம் பார்க்கணும் சாமி, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரல, போயிட்டு வாங்கி வந்துடுறேன் என்று சொன்னான். பரவாயில்லை, உட்காருங்க, ஜாதகத்தை கொடுங்க என்று சொன்னார். நீட்டினார். குருக்கள் பிரித்து எதையோ கூட்டி கழித்தார். பின்பு ராமசாமியையும் ஒரு முறை உற்று பார்த்தார். உங்களோடது மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், 2ஆம் பாதம். வீட்டுக்காரியோட ராசியும் மகரம்தான், நட்சத்திரமும் அவிட்டம், 2ஆம் பாதமே என்று சொன்னார். ஆமா சாமி என்று இவனும் சொன்னான். ரெண்டுமே ஏக ராசி, ஏக நட்சத்திரம், அப்படி இருக்கக்கூடாது, பொருந்தாதுல்ல. அதமும் வருது, உத்தமும் மத்தியமும் வந்தா கூட பரவாயில்லை, அதமும் வரக்கூடாது. அப்படி வர்றவா கல்யாணம் பண்ணிக்க கூடாது, வாழ்க்கை சரியா அமையாது, போராட்டமான வாழ்க்கையாயிடும் என்று சொன்னார். கரெக்டு சாமி, அப்படிதான் இருக்கு என்று சொன்னான். உன் மனைவி உனக்கு சொந்தமா அசலா என்று கேட்டார். அத்தை பொண்ணு சாமி என்று சொன்னான். அதான் சொந்தத்துக்கு தோஷமில்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருப்பா. சரி போகட்டும், அது நடந்து முடிஞ்சு போன சமாச்சாரம். விதி தவறாக இருக்குமானால் தெய்வம் கண்ணை மூடிக்கொள்ளும், அதற்காக அழுது பயனில்லை என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்லி இருக்காரு. அதுபோல நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடக்கப் போவதை பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு சரி சாமி என்று அவனும் பதில் சொன்னான். அவ ஜாதகத்தில் இருக்கிற ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்றேன், அதை புரிஞ்சு நடந்துப்பியா என்று கேட்டார். சொல்லுங்க சாமி, நடந்துக்கிறேன் என்று அவனும் பதில் சொன்னான். அவனிடம் எதையோ சொன்னார் குருக்கள். அவன் உறைந்து போனான். கண்கள் லேசாக கலங்கின. கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கதானே செய்கிறது. ஒரு நிமிடம் அவனை அசைத்து விட்டது. உடல் நடுங்கியது. அடக்கி கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். பரிகாரம் ஏதாவது என்று அவன் அவரிடம் கேட்டான். விதியை நிர்ணயம் பண்றவன் பகவான், அவனை மீறி பரிகாரமெல்லாம் ஒன்றும் செய்யாது. நான் சொன்னதை செய்தாலே போதும் என்று சொன்னார். நிச்சயமா செய்யற சாமி என்று சொல்லிவிட்டு சென்றான். கும்பிட்டு விடை பெற்றான் ராமசாமி. வீட்டு படி ஏறி உள்ளே சென்றவன் அப்படியே நாற்காலியில் உட்கார்ந்தான். அவன் மனைவி அடுக்கலையிலிருந்து காஃபி டம்ளரோடு அவனை நெருங்கி வந்தாள். மௌனமாக காஃபியை நீட்டினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மீனா என்றான் மெல்ல. 20 ஆண்டு கால வாழ்க்கையில் முதல் சில மாதங்கள் மட்டுமே அவன் அவளது பெயரை சொல்லி கூப்பிட்டிருக்கிறான். அதன் பிறகு சனியனே, விளங்கா மூஞ்சி, கழுத, நாயே, பேயே என்று அடைமொழி கொடுத்தே ஆண்டுகள் ஓடியன. இன்று அவளது பெயரை சொல்லி கூப்பிட்டதும் அவள் அதிசயப்பட்டு போனாள். உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் மனம் ஏதோ ஒரு சந்தோஷ குளியல் போட்டது. பெண்களுக்கே உரிய ஒரு நளினம் கடைக்கண் பார்வையில் வீசியதுதானே. மெல்ல அவளும் வீசினாள். ஒரு காஃபி, நீ காஃபி குடிச்சியா மீனா? அவனது சன்னமான கேள்வி அவள் உடலை தென்றலாக தழுவி சென்றது. பதில் சொல்லாமல் நின்றான். காஃபியை வாங்கி கீழே வைத்தவன் அவளது கைகளை பற்றி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன மன்னிச்சிடு மீனா, உன்னை புரிஞ்சுக்காம இத்தனை காலம் அட்டூழியம் பண்ணி இருக்கேன். அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் மிருகமா இருந்தேன், இனிமே மனுஷனா வாழ போறேன். அவனை அறியாமல் கண்ணீர் வெளியேறியது. அவள் அதிர்ந்து போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஐய, என்னங்க இது என்று முந்தானையால் அவன் கண்ணீரை துடைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். பகவான் சில காலங்களில் சில காரியம் நடக்கும் என்று நிர்ணயிக்கிறான். நம்முடைய பிரஞ்சை இல்லாமல் அவை நடந்து விடுகின்றன என்று கண்ணதாசன் சொல்லிய அமுதமொழி இன்று ராமசாமியின் வாழ்க்கையில் நடக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மீனா, இனிமே நீ எதற்கும் பயப்படாத. முன்ன மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். தைரியமா என் கூட நீ பேசலாம், எது வேணும்னாலும் கேட்கலாம், உன் மனசுல பட்டதை சொல்லலாம். இனிமே நாம ஒற்றுமையா நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். இது சத்தியம், என்னை நம்பு மீனா என்று சொன்னான்.
யானை குட்டியை பழக்கும் போது முதலில் ஒரு சங்கிலியால் அதன் காலை கட்டி வைப்பார்கள். அது முரண்டு பிடித்து அறுத்து கொண்டு ஓட முயற்சிக்கும். ஆனால் காலில் உள்ள சங்கிலி அதை அடைக்கிவிடும். அதனால் அறுத்து கொண்டு ஓட முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். பெரிய யானையாக வளர்ந்த பின்னால் ஒரு சாதாரண கயிறை அதன் காலில் கட்டி வைப்பார்கள். ஆனால் யானையோ பல ஆண்டுகள் சங்கிலிக்குள் கட்டுண்ட ஞாபகத்திலேயே இதையும் நம்மால் அறுக்க முடியாது என்று கட்டுக்குள் அமைதியாக இருக்கும். அதுபோல மீனா பல ஆண்டுகள் சித்திரவதைகளை அனுபவித்தவளாயிற்றே. அவளால் அதை தாண்டி எளிதில் வர முடியவில்லை. அந்த பயம் அப்படியே ஒட்டி கொண்டிருந்தது. இருந்தாலும் மனைவியின் ஆறுதல் வார்த்தைகள் கணவனுக்கு இதம் தருகிறதல்லவா? அதற்காக அவள் பேசலானாள். அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்க மனசு ஏன் அப்படி நினைக்குது? ஆண்டவன் இனிமேலாவது நம்ம வாழ்க்கைய நல்லபடியா வைக்கட்டும் என்று அவனிடம் அவளும் சொன்னாள். அன்றைய இரவு ஓர் இனிய இரவாக கழிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கேலண்டரில் 7 தாள்கள் கழிந்தன. முருகன் குருக்களை நோக்கி ஓடோடி வந்தான். குருக்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன சாமி, என்ன மாயமந்திரம் பண்ணீங்க? ராமசாமி அடியோட மாறி இருக்கிறான். நேற்று நிறைய விபூதி பூசி இருக்கிறான். கோவில் குளம்னு பொண்டாட்டியோட சுத்தறான். ரொம்ப சாதுவாயிருக்கான். குடியை கூட விட்டுட்டானாமே. சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை. என்ன சாமி பண்ணீங்க என்று கேட்டான். குருக்கள் மெல்ல புன்னகைத்தார். ஒரு மனுஷன் திருந்தி வாழ்றானா நம்ம பெருமைப்படணுமோ இல்லையோ என்று அவரும் சொன்னார். அது சரி சாமி, இத்தனை வருஷமா நடக்காத அதிசயம் நடந்திருக்கே, எப்படி என்று சொன்னான். அதுதான் மனோதத்துவ மந்திரம். கால் மதிமுக்கால். என்ன சாமி தத்துவம் பேசுறீங்க, புரியல என்று சொன்னான். முருகா, அசராட்டம் கேள்வி கேட்டுண்டு இருக்காத என்று. மனுஷங்கள் எல்லாம் எதற்கும் பயப்படுறாங்களோ இல்லையோ, மரணத்துக்கு பயப்படுவாங்க இல்லையா? நிச்சயமா சாமி என்று அவனும் சொன்னான். உங்க ஜாதகப்படி உன் மனைவி இன்னும் இந்த பூமியில வாழ போறதே 4 மாசமோ 6 மாசமோ தான். அவளோட ஆயுள் அதோட முடியுது. இதை தடுக்க முடியாது. இந்த கடைசி காலத்திலேயாவது அவளோட சஞ்ச சச்சரவு இல்லாம அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பா. இத்தனை வருஷமா நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இதுதான். அவளை நிம்மதியா வச்சுக்கிற வழிய பாருன்னு சொன்னேன் என்று சொன்னார். ஐயோ பாவமே, அப்படியா இருக்கு சாமி? பாவம் அந்த பொண்ணு, எந்த சுகத்தையும் அனுபவிக்காமையே வாழ்ந்துட்டா என்று சொன்னார். நான் சொன்னேன்னு தானே சொன்னேன், ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னு சொல்லலையே என்று அவரும் சொன்னார். என்ன சாமி குழப்பறீங்க என்று அவனும் கேட்டான். அவன் திருந்தி வாழணும்னா ஜாதகத்து மேலே பழிய போட்டாதான் நடக்குன்னு முடிவு பண்ணினேன். அவள் ஆயுள் நல்லா தான் இருக்கு. சும்மா ஒரு பொய்ய சொல்லி வச்சேன். எப்படியோ அவன் திருந்தி இருந்தா சரி. 6 மாச காலம் அவன் திருந்தியவனா நடந்துக்கிட்டானா அதுவே பழக்கமாயிடும். அப்புறம் வாழ்நாள் முழுக்க நல்லவனாகவே வாழ்ந்துடுமா என்று சொன்னார். சாமி, அதற்கு மேல் அவனுக்கு வார்த்தைகள் வெளிவரவில்லை என்றான்.